நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன பண்ற பாரு. எவ்வளவு நேரம் இப்படி ஓடிட்டே இருக்கிறது? வாங்கடா. அஞ்சலி போதும் போதும்.
ஏ மச்சான், இது உஷார் பண்ண ஃபிகரா இல்ல ஓடி வந்த ஃபிகரா? சேச்சே, இது ஒரு நாளைக்கு வந்த ஃபிகர் மாதிரி இருக்குடா. ஏய், ஒழுங்கு மறையதே போயிடுங்க, இல்ல நடக்கிறதே வேற. மச்சி பாத்தியா, பொண்ணு பொம்மை ரேஞ்சுக்கு சேருது. எனக்கு சிரிக்கிற பொண்ணை விட சீர்ற பொண்ணை தாண்டா ரொம்ப பிடிக்கும். ஏய், ஏய் மேல ஏதோ பேசுன பல்ல பேத்துருவேன். ஹலோ, இவ நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல, நான் கல்யாணம் பண்ணி போற பொண்ணு. ஓ பீஸா? ஏய், இவ்வளவு தூரம் தள்ளிட்டு வந்திருக்கான்னா எனக்கு என்னவோ இவ பீஸா இருப்பாங்கிற நம்பிக்கையே இல்லையே. ஏய், யார பார்த்து என்ன அஞ்சலி. பேசிட்டு இருக்க? செருப்பு அஞ்சலி, பிஞ்சிரும். சொன்னா கேளு. இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. சொன்னா கேளு அஞ்சலி. இத பாருங்க, பிரச்சனை பண்ணாதீங்க, இங்க இருந்து போயிருங்க. மச்சான், அவ செருப்பை கழட்டிட்டாடா. என்னடா? ஹலோ டேய், ஹலோ, சொன்னா கேளுங்க. ஹலோ, நாங்க சொல்றத நீ ஹலோ, கேளுடா. பிரச்சனை பண்ணாதீங்க, சொன்னா கேளுங்க. ஏய், இங்க வா. உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன். ஆனா நாங்க நினைக்கிறத மட்டும் நடக்க விடல. உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். ஏய், அவனை ஒண்ணும் பண்ணிடாத. கார்த்திக், இங்க இருந்து ஓடிடுறா. ஏய், இந்த மாதிரி ஃபிகர் உனக்கு 1000 கிடைக்கும், ஆனா உயிர் போன கிடைக்குங்கிற கிடைக்காது. போடா. கார்த்திக், போயிடாத கார்த்திக். விடுங்கடா. ஏய், நீ சும்மா யோசிக்கிறேன். ரூலவா? அப்ப இவளுக்கு செத்துறியா? யோசிக்கிறேன் பாரு மாப்பிள்ள. ஆமாடா, அவனை பார்த்தா ஓடுற பாட்டி மாதிரி தானே இருக்கு. இன்னும் என்னடா யோசிக்கிற? ஓடுறா. ஏய், கார்த்திக், என்ன யோசிக்கிற கார்த்திக்? எனக்கு காதலிக்கும் போது எனக்காக எத்தனை வாட்டி வேணும் உயிரை கொடுப்பேன்னு சொன்னேன். இப்ப என்ன யோசிக்கிற கார்த்திக்? கார்த்திக், இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு கன்ஃபியூஸ் ஆகாத. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்லனா மச்சான் குத்திடுவான். டேய் மச்சான், குத்துறானே. போடா. டேய், கார்த்திக், போயிடாத கார்த்திக். பாரு, அவன் தான் போறானே. கார்த்திக், போடா. கார்த்திக், ஏய், குத்துறாத, இல்லடி. போயிடாத கார்த்திக். அவளை விட்டுருங்க ப்ளீஸுங்க. போடா. கார்த்திக், எங்க போற? கார்த்திக், 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 போடாத. கார்த்திக், ஏய், கார்த்திக், நான் ஓடுற ஓட்டத்தை பாத்தியா? சும்மா கலப்படா. தூக்குறா. கலப்படா. கத்தாத. சத்தத்தை காணோம். டேய், அவ வாங்கிட்டா. என்னடி இது? இங்க பாரு. யாரோ அடிபட்டு கிடக்குற மாதிரி இருக்கு. ஆமாக்கா, வா 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 வா. ஏமா, யாருன்னு தெரியலையா? ஏமா, பாப்பா, அக்கா, என்னாச்சுமா? என்னன்னு தெரியலையேக்கா. மந்திரிமா, அத கூட என்ன ஆச்சுன்னு தெரியலையேக்கா. ஐயோ, அக்கா, யாராச்சும் இருந்தா கூப்பிடுக்கா கொஞ்சம். அப்படின்ற யாருன்னு தெரியல, கூப்பிடுக்கா. குட்டியாரா, யாருன்னு தெரியலையே, யாருக்கு பொண்ணு தெரியலையே, என்னாச்சும் தெரியலையே. வயசு பொண்ணாச்சு, இந்த மாதிரி காட்டுல கிடைக்குது. யாராவது இருக்கீங்களா? அண்ணே, அண்ணே, யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? யாரையும் காணுமே. யாராவது இருக்கீங்களா? அண்ணே, என்னம்மா? ஒரு வயசு பொண்ணுடா, மயக்கடிச்சு கிடக்குது. யாருன்னு தெரியல. ஒரு 20 வயசு இருக்கும்டா. ஐயோ, வயசு பொண்ணுடா. கொஞ்சம் சீக்கிரம் போங்கடா, சீக்கிரம் போன் பண்ணுங்கடா. நீங்க சீக்கிரம் போன் பண்ணிட்டு வாங்கடா. நான் அங்க இருக்கேன். நான் பண்றேன், போமா.
ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். எங்கயா? அங்க உள்ள பக்கத்துல. அந்த பக்கம் முன்னாடி சார். பாருங்க சார். தல்மா பாவம் சார், யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி மயக்கடிச்சு கிடக்குது சார். யார் முதல்ல பார்த்தது? நாங்க 2 பேரும் தான் ஐயா. விறகு பொறுக்கிட்டு வரும்போது பார்த்தோம் ஐயா. ஆமாய்யா. இந்த பக்கமா சந்தேகப்படுற மாதிரி யாரை பாத்தீங்களா? இல்லீங்க. அதெல்லாம் யாரும் இல்லைங்கய்யா. நாங்க பார்க்கும்போது இந்த பொண்ணு மட்டும் தான் ஐயா கடந்தது. இந்த பொண்ணு யாருக்காவது அடையாளம் தெரியுமா? தெரியலங்கய்யா. தெரியல சார். உங்களுக்கு யாருக்காவது தெரியுதா? தெரியல சார். அடையாளம் தெரியுதா? எனக்கு தெரியாது சார். தெரியாது சார். உங்களுக்கு? இல்லைங்கய்யா, பார்த்தது இல்லைங்க. உங்களுக்கு? நான் இந்த பக்கம் இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை பார்த்ததே இல்லைங்க. உங்களுக்கு தெரியாது சார், நான் பார்த்தது இல்ல சார். ஐயா, இந்த பொண்ணை ஆஸ்பத்திரிக்கு அனுப்புற வழியை பாருங்கய்யா. தெரிஞ்சா சொல்லுங்க. ஹலோ 108. பரவாயில்லையே, சொன்ன உடனே வந்துட்டீங்க. என்னாச்சு சார்? வண்டி ரிவர்ஸ் ஓடுங்க. எங்க சார்? வாங்க உள்ள போலாம். ஒரு பொண்ணு மயக்கம் கிடக்குது. என்ன மேட்டர் சார்? என்ன விஷயம் தெரியல. எங்களுக்கு ஒரு 1 hour முன்னாடி இன்ஃபர்மேஷன் வந்தது. சரி சார். எவ்வளோ டைம் ஆகுது சார்? என்ன ஒரு 2 hours இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? எமர்ஜென்சிக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? சொல்லியா சார், உங்க ஃபோன் வந்தோடனே ரெடியா இருக்காங்க. டாக்டர்ஸ் ரெடியா இருப்பாங்களா? 2 டாக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. வாங்க சொல்லுங்க. என்ன சார் இவ்வளோ கூட்டம்? ஹலோ ஹலோ ஹலோ, உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க சார். ஓகே, சீக்கிரம் கொண்டு போலாம். நீங்களும் கொஞ்சம் படிக்கலாம். வழி வழி பார்த்து மெதுவாக கொண்டு வாங்க. பார்த்து மெதுவாக கொண்டு வாங்க. சீக்கிரமா போங்கய்யா, நாங்கள் பின்னாடி வந்துடுறோம். ஐயா, சரி நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வா. இத வந்துட்டேன். என்னதுமா? இருங்க சொல்லுங்க. இந்தாங்கய்யா, அந்த பொண்ணோட பக்கத்துல கண்டுச்சு. அந்த பொண்ணு பக்கத்துலயா? ஆமாய்யா. நான் ஏதாவது விவரம் கிடையாதா பாக்குறேன். சரிங்க. பேர் அஞ்சலி. அப்பான்னு போட்டிருக்கேன். ஹலோ சார், நீங்க அஞ்சலியோட அப்பாவா? ஆமா சார், பதட்டப்படாம நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சொல்லுங்க சார். நான் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் பேசுறேன். ஈசிஆர் ரோட்ல ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல உங்க பொண்ணு மயக்கமா கிடந்தாங்க. இங்க இருக்கவங்க தான் பார்த்துட்டு எனக்கு தகவல் சொன்னாங்க. சார் சார், என் பொண்ணு கொண்டு இல்லையே, எப்படி இருக்காங்க? சார் பயப்படாதீங்க, உடனே ஆம்புலன்ஸ் வரவழைச்சு ஆர்யா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்கோம். நீங்க சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் வந்துருங்க. உடனே வரேன் சார். ஓகே சார், நீங்களா கிளம்பலாம். சரிங்க. ஆமா, வேலை இல்லைன்னு வீட்டுக்கு வந்த, இப்ப என்ன அவசரமா வெளியில கிளம்பிட்ட? திடீர்னு வேலை வந்துச்சு, போயிட்டு வந்துடுறேன். அதான் என்ன வேலைன்னு கேக்குறேன். போயிட்டு வந்து சொல்றேங்கிற இல்ல. நீ மழுப்புறத பார்த்தா செல்லம்மாவை பார்க்க போற மாதிரியே இருக்கு. ஏய், இதை விட்டா வேற உனக்கு நினைப்பே கிடையாதா? அஞ்சலி ஈசிஆர் ரோட்ல பீச் ஓரமா மயங்கி கிடக்குறான். என்னது? போலீஸ்காரங்க பார்த்து அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவளை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன்.
ஐயோ டாட் என்ன டாட் நீங்க இவ்வளவு சீரியஸான விஷயம் நடந்திருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு நீங்க. என்ன நடந்ததுனே தெரியாதா? என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணலாம்னு நினைச்சேன். என்ன டாட் நீங்க எங்களுக்கு டென்ஷன் கொடுக்க கூடாதுன்னு தனியா போக முடிவு பண்ணிட்டீங்களா? தனியா போய் என்ன பண்ணுவீங்க டாட்? நானும் வரேன், வாங்க போலாம். நில்லுங்க, நானும் வரேன். பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லைன்னு போலீஸ்காரங்க சொல்லிட்டாங்க. நான் போய் பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்றேன், அப்புறம் கிளம்பி வா. இல்ல, அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ எனக்கு பதட்டமா இருக்கு. நானும் வரேன். சரி வா. சிஸ்டர் இதானே? இதான். சரி. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். இங்க அஞ்சலிங்கிற பொண்ணை எந்த ரூம்ல அட்மிட் பண்ணிருக்காங்க? ஐசியூல இருக்காங்க. ஐசியூ. சிஸ்டர், இங்க அஞ்சலிங்கிற பொண்ணு. நீங்களா யாரு? அவங்களுக்கு என்ன வேணும்? அவளோட பேரண்ட்ஸ். அவங்கள இப்ப பார்க்க முடியாது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சார் நீங்க? சார் நான் தான் ஏகே. ஹலோ. அஞ்சலி என் பொண்ணு. அவ இங்க இருக்கிறதா யாரோ இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் தான் ஃபோன் பண்ணேன். பொன் கார்த்திகேயன். ஓ வணக்கம். என்ன சார் ஆச்சு என் பொண்ணுக்கு? என்ன நடந்ததுன்னு சரியா தெரியல. உங்க பொண்ணுக்கு கான்ஷியஸ் வந்து என்ன நடந்ததுன்னு அவங்களே சொன்னாதான் நாங்க ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்க முடியும். சார், டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் முழு மூச்சா உங்க பொண்ணை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவரே வந்து சொன்னாதான் என்னன்னு தெரியும். சார் ஒருவேளை திருடுங்க அஞ்சலி நகையை திருடணுங்கிறதுக்காக அஞ்சலி அடிச்சு போட்டு போயிருப்பாங்களோ? நடந்திருக்கலாம். ஈசிஆர் ரோட்ல இந்த மாதிரி அடிக்கடி நடந்துட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், லவர்ஸ், ஃபேமிலியும் போறாங்க. சமயத்துல அவங்களுக்கே எங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல. அதுலயும் அஞ்சலி தனியா வேற போயிருக்காங்க. சோ என்ன வேணா நடந்திருக்கு. சார், நீங்க சொல்றத பார்த்தா வேற ஏதாவது நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? சார், நாங்க எல்லா ஆங்கிலையும் யோசிச்சுட்டு இருக்கோம். நாங்க யோசிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. எதுவா இருந்தாலும் அஞ்சலி கண் முழிச்சப்பறம் அவங்களே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ஈசிஆர் ரோட்ல இருந்து அஞ்சலிங்கிற ஒரு பொண்ணு அட்மிட் பண்ணிருக்காங்க. இங்க தானே? ஆமா சார், ஐசியூல இருக்காங்க. ஓகே, தேங்க் யூ. சார் நீங்க எக்ஸ்கியூஸ் மீ. சார் அஞ்சலிங்கிற ஒரு பொண்ணை இங்க அட்மிட் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. அவங்க கிட்ட என்ன வேணும் உங்களுக்கு? இரு. சார் நாங்க ரிப்போர்ட்டர்ஸ். அஞ்சலிங்கிற பொண்ணு ஈசிஆர் ரோட்ல மயங்கி கிடந்தாங்களே, அவங்கள நீங்க தானே அட்மிட் பண்ணீங்க? அந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்காங்க சார்? அவங்க கண்டிஷன் எப்படி இருக்கு? அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி நியூஸ் வந்துச்சு? சார் நீங்க சொல்லாட்டாலும் எங்களுக்கு தெரிஞ்சிடும் சார். முதல்ல அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. எங்க பத்திரிகைக்கு நாளைக்கு நியூஸ் கொடுத்தானோ சார். சார் நாங்க நடக்கிற விஷயத்தை சுட சுட டெலிகாஸ்ட் பண்ணி ஆகணும் சார். சார், நீங்க எல்லாரும் பெரிய ஆளுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற போட்டிக்காக தயவு செஞ்சு பொண்ணோட வாழ்க்கையோட விளையாடாதீங்க. சார் மயக்கம் போட்டு கிடந்தது உங்க பொண்ணு தானே சார்? இன்ஸ்பெக்டர் பக்கத்துல பதட்டத்தோட நிக்கும் போதே நான் நினைச்சேன். நீங்களே உங்க வாயால கன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க ஏகே காலேஜ் ஓனரோட பொண்ணுன்னா இந்த நியூஸுக்கு இன்னும் பப்ளிசிட்டி கிடைக்கும். சார், நான் உங்க எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இது உங்க எல்லாருக்கும் ஒரு நாள் நியூஸ் தான். ஆனா எங்களுக்கு இது குடும்ப கௌரவம். நீங்க பாட்டுக்கு மீடியால சொல்லிட்டீங்கன்னா காலாகாலத்துக்கு அந்த அவமானத்துல இருந்து நாங்க மீண்டு வரவே முடியாது. தயவு செஞ்சு சார், நீங்க எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்ததாவே நீங்க வெளியில காமிச்சுக்காதீங்க ப்ளீஸ். இது எங்க தொழில் தர்மம். இதை எப்படி நீங்க தடுக்க முடியும்? சார், உங்க வீட்டு பொண்ணு இந்த மாதிரி எங்கேயாவது மயங்கி கிடந்திருந்தா அந்த நியூஸை உடனே பத்திரிகையில போட்டுருவீங்களா? உங்க வீட்டுல நடந்தா மட்டும் துக்கம், அதே எங்க வீட்டுல நடந்தா மட்டும் அது உங்க எல்லாருக்கும் நியூஸா? சார் ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். நடந்தது என்னன்னு தெளிவா தெரியற வரைக்கும் நீங்களா உங்க இஷ்டத்துக்கு எதுவும் எழுதாதீங்க. சாரி சார், நாங்க வெயிட் பண்ணி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டே போறோம். நீங்களா இங்க வெயிட் பண்ணணும்ன்றதுக்காக சொல்லல. இது ஹாஸ்பிட்டல். நீங்க அனாவசியமா கூட்ட வேண்டாம். தயவுசெய்து இடத்த காலி பண்ணுங்க. சார், நீங்க என்னதான் மூடி மறைச்சாலும் எங்களுக்கு நடந்த விஷயம் தெரியாம இருக்க போறது இல்ல. சார் நேர்ல வந்து விசாரிக்கிறதுனால தொடுத்துறீங்களா? இனிமே நாங்க எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிச்சுக்கிறோம். வாங்க போலாம். ஏய் கார்த்திக், என்னடாச்சு? கேக்குறல்ல, ஏன் ஒரு மாதிரி இருக்கா? என்னடாச்சு? எல்லாம் போச்சு,
எல்லாம் போச்சு. என்னடா சொல்ற? புரியுற மாதிரி சொல்லு. அஞ்சலி அஞ்சலி சொல்லுண்ணா, அன்னைக்கு என்ன ஆச்சு? நாங்க நாங்க 2 பேரும் பீச்சுக்கு போனோம்ல. ஆமா. அங்க திடீர்னு 4 பேர் வந்து கத்தி கத்தி மிரட்டி. கத்திய காட்டி மிரட்டியா? என்னடா சொல்லு. அஞ்சலிய டேய் கார்த்திக், நீ சொல்றதெல்லாம் நிஜமா? ஆமாம்மா. என்னன்னா சொல்ற? நீயும் தானே அந்த இடத்துல அண்ணி கூட இருந்த. ஆமா, இருந்தும் ஒண்ணும் பண்ண முடியல. 4 பேர் வந்து கத்தி காட்டும் போது என்னால ஒண்ணும் பண்ண முடியல. என் உயிரை காப்பாத்திக்க அஞ்சலி அஞ்சலி அங்கே விட்டு வந்துட்டப்பா. அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி. கார்த்திக், எந்திரிச்சு போய் முகத்தை கழுவிட்டு வா. எல்லாத்தையுமே மறந்துடு. எதுவுமே நடக்கலன்னு நினைச்சுக்கோ. ஆமாண்டா, எல்லாத்தையுமே விட்டுடு, அஞ்சலியும் சேர்த்து. என்னம்மா சொல்ற நீ? சுயநலவோட தான் பேசுறியா? ஏங்க கார்த்திக், உங்க அம்மா எல்லாத்தையும் யோசிச்சு தான்ப்பா சொல்றா. கார்த்திக், இனிமே அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வர முடியாது. இனி நீயும் போய் அவளை பார்க்க வேண்டாம். அம்மா, அஞ்சலி பாவம்மா. அவளை பார்த்து பரிதாபப்படலாம், ஆனா அவ பக்கத்துல போக முடியாது. அப்படி போனா ஊர் நம்மளை பார்த்து பரிதாபப்படும். மா, என்னமா பேசிட்டு இருக்க? வைஷ்ணவி, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறோம். என்ன பண்றது கார்த்திக்? நாளைக்கு வைஷ்ணவிக்கும் கல்யாணம் ஆகணும்ல, உனக்கும் கல்யாணம் பண்ணணும்ப்பா. உங்க 2 பேரை பத்தி யோசிக்கும் போது அஞ்சலியை பத்தி எல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாதுல்லப்பா. எங்களுக்கு நீங்க 2 பேர் தான்ப்பா முக்கியம். அதனால நான் சொல்றத புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். சரி, இனிமே இந்த விஷயத்தை பத்தி யாரும் பேச வேண்டாம். போங்க, போய் தூங்குங்க. போங்க. சார், எங்க இருக்கீங்க செல்லம்மா? சார், நான் கார்மெண்ட்ஸ்ல வேலை முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். என்ன சார், குரல் ஒரு மாதிரியா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் ஆர்யா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர முடியுமா? என்ன சார், யாருக்காவது உடம்பு சரியில்லையா? நேர்ல வாங்க, சொல்றேன். சரி சார். செலவா, நான் உங்களை தொந்தரவு பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா இப்ப நான் இருக்கிற நிலைமையில உங்களால மட்டும்தான் என்கிட்ட ஆறுதலா பேச முடியும். அதனால தான் வேற வழி இல்லாம இந்த நேரத்திலே உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறேன். தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன சார், நீங்க சொல்றது கேக்குறப்ப
ஏதோ சீரியஸான விஷயம்னு தெரியுது. நீங்க வர வேண்டாம்னு சொன்னாலும் நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன். நீங்க போனை கட் பண்ணுங்க சார், நான் வந்துடுறேன். ஆட்டோ, நீங்க அப்படியே லெஃப்ட்ல போங்க. சரிங்க மேடம். கொஞ்சம் சீக்கிரமா போங்க. ஓகே மேடம். இந்த பக்கமா? இந்த பக்கம். பேஷண்ட் கான்சியஸ் வந்துருச்சுங்க. எப்படி இருக்காடோ? சீஸ் ஆல்ரைட், போய் பாருங்க. என்ன நடந்துச்சு விசாரிக்கலாமா? விசாரிக்கலாம், ஆனா ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்காதீங்க. ஓகே, தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. மம்மி வாங்க போலாம். அஞ்சலி, என்னம்மா ஆச்சு? நீ ஏண்டி அழற? உன்னை பார்த்து நாங்க தான் அழணும். மேடம், இந்த நேரத்துல உங்க பொண்ணுகிட்ட இப்படிதான் பேசுவீங்களா? உங்களுக்கு என்னங்க? நான் என் பொண்ணு கிட்ட எப்படி வேணாலும் பேசுவேன். சொல்லுடி, நீ எதுக்குடி அங்க போன? சார், உங்க மிஸ்ஸஸ் இங்க இருந்தாங்கன்னா இவங்க என்ன நடந்ததுன்னு சொல்ல மாட்டாங்க. சார், உங்க மிஸ்ஸஸ் கொஞ்சம் வெளியில இருக்க சொல்றீங்களா? நீங்க யாருங்க என்ன வெளியில இருக்க சொல்றதுக்கு? மது, இது ஒண்ணும் நம்ம வீடு இல்லை, ஹாஸ்பிட்டல். கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? நான் பேசுவேன். எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சாகணும். மம்மி, இப்படி நீங்க கத்திட்டு இருந்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாம போயிடும். வாங்க, நம்ம 2 பேரும் வெளில இருக்கலாம். அப்பா கேட்டு சொல்லுவாரு. நான் வர மாட்டேன். வாங்க மம்மி, சொன்னா கேளுங்க. நான் இங்க தான் இருப்பேன். வாங்கன்னு சொல்றேன்ல. சுரேஷ், வாங்க போலாம். வாங்க. விடுடா. நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். நான் எதுவும் பேச மாட்டேன். பயப்படாம சொல்லு, என்ன நடந்தது? நானும் கார்த்திக்கும் கல்யாண நிச்சயமான சந்தோஷத்துல ஏசியாருக்கு போயிருந்தோம். அங்க தண்ணி ஒரு இடத்துல உட்கார்ந்த நடக்கும்னு நான் நினைக்கல டாடி. அப்பவே செத்து போயிருந்தா எனக்கு நடந்த கொடுமை எதுவுமே தெரியாம நிம்மதியா போயிருந்திருக்கும். நான் பொழைச்சேன்.
நடந்தது நினைச்சு தினமும் அழுதுட்டே இருக்குமா பொழைச்ச. நீ அட போறது மட்டும் இல்லாம எங்களையும் காலம் பூரா கலங்க வச்சுட்டியடி. மது எதுவும் பேசாத. அவ சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு எப்படி என்ன பேசாம இருக்க சொல்ற? அந்த பையனை காதலிக்காம இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? படிச்சு படிச்சு சொன்னேன், இவ கேட்டாளா? ஏய் மது ஏற்கனவே அவ நொந்து போயிருக்கா. போதாத குறைக்க நீ ஏதாவது சொல்லி சாவடிச்சிடாத. இப்ப கூட அவ பண்ண தப்ப கண்டிக்காம என்னையே குறை சொல்லிட்டு இருக்க. ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசுற? இவ மேல என்ன தப்பு இருக்கு? இவ எதுக்கு அவன் கூட போனோம்? பொண்ணு தானே இவ, ஒரு பயம் இருக்க வேணா? மது இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு இது நேரம் இல்ல. உன்னால முடிஞ்சா இவகிட்ட ஒரு அம்மா மாதிரி பேசு. இல்லைன்னா நீங்க இருக்க வேண்டாம். முதல்ல வீட்டுக்கு போ. இப்படித்தான் என்ன அடக்கி வச்சு அவ வாழ்க்கையை அழிச்சிட்ட. மம்மி ஏன் உளறிட்டு இருக்கீங்க? சுரேஷ் அவகிட்ட என்ன பேச்சு? முதல்ல வீட்டுக்கு கூட்டு போவல. உங்களால நானும் இங்க இருக்க முடியாது போல. தயவு செய்து வாங்க மம்மி. நான் வரமாட்டேன், இங்கதான் இருப்பேன். மேடம், சார் தான் சொல்றாருல்ல, நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க, இல்லைன்னா உங்களை வலுக்கடையமா அனுப்ப வேண்டியது இருக்கு. மம்மி இங்க வாங்க வாங்க. விடுடா. இங்க இருந்து என்ன அமிச்சிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சா? இவ வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். அப்ப பேசிக்கிறேன். மம்மி வாங்க வாங்க. சார், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இவங்க இப்படி பேசுறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நானே ஸ்பாட்டுக்கு நேரா போய் அந்த 4 பேரை பத்தி துப்பு கிடைக்குதான்னு விசாரிக்கிறேன். சரி இன்ஸ்பெக்டர். வரேன் சார். சார் என்ன சார்? யார் சார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கீங்க? என்ன சார்? யாரு? என் பொண்ணு அஞ்சலி. அஞ்சலியா? அஞ்சலிக்கு என்ன சார் ஆச்சு? என்ன சார் என்னாச்சு? அஞ்சலி அவளுக்கு கல்யாணம் பேசி முடிச்ச பையன் கூட ஈசிஆர்ல பீச் பக்கம் போயிருக்கா. போற இடத்துல என்னாச்சு? ஏதாவது ஆக்சிடென்டா? இல்ல, யாரோ 4 பேர் வந்து கத்தியை காட்டிருக்காங்க. கூட போன பையன் அஞ்சலியை விட்டுட்டு ஓடிட்டானோ. அப்புறம் 4 பேரும் அஞ்சலி அதுக்கப்புறம் இல்ல சார், வேண்டாம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை சொல்லாதீங்க. நான் சொல்றதை உங்களால கேட்க முடியலையே. இந்த கொடுமையை என் பொண்ணு சொல்லி நான் கேட்கும் போது எனக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. சார், அஞ்சலி எங்க இருக்கா சார்? செல்லம்மா, மதுமிதா அஞ்சலியை ரொம்ப நோகடிக்கிற மாதிரி பேசிட்டா. நீங்களாவது கொஞ்சம் சமாதானப்படுத்துங்க. சரி சார்.
எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், ஒரு 2 minutes. ஓகே சார். அஞ்சலி, செல்லம்மா, அஞ்சலி, உனக்கு நடந்தது கேட்டு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. இப்ப நான் உன்னை அழாதுன்னு சொன்னாலும் உன்னால அழாம இருக்க முடியாது. என்ன, எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரவே கூடாது. நீ எவ்வளவு அழணுமோ முழுசா அழுதுட்டு அதுக்கப்புறம் நீதான் இந்த வேதனையிலிருந்து மீண்டு வரணும். தைரியமா இருக்கணும். உனக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நீ தெளிவா இருக்கணும். எல்லாமே முடிச்சு போச்சுங்கிற நினைப்பு உனக்கு வரக்கூடாது. ஏன்னா அப்புறம் தான் உனக்கு வாழ்க்கைய ஆரம்பிக்கும். நீ தைரியமா இருக்கணும். சரி சரி சரி, அழாத. சரி, உங்களை இது வரைக்கும் நான் பார்த்தது கூட இல்ல. இப்பதான் முதல் தடவை பாக்குறேன். என் வேதனை இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பாசமா பேசுறீங்க. ஆனா எங்க அம்மா ஒரு வார்த்தை கூட பாசமா பேசினது இல்ல. அஞ்சலி, உன் அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? பேசவே தெரியாதவகிட்ட போய் பாசமா பேசுவான்னு எதிர்பார்த்தா எப்படி? அஞ்சலி என்ன சார் பண்ணுவா? இந்த நேரத்துல யாராவது தங்கிட்ட அன்பா பேச மாட்டாங்களேன்னு இவ வேங்கத்தானே செய்வா. சரி அஞ்சலி, சரி. அம்மா, உன்னை விட்டுட்டு ஓடினானே, அவன் பேர் என்ன? செல்லம்மா, இப்ப எதுக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி? இல்ல சார், சொல்லுங்க. நான் காரணமா தான் கேக்குறேன். கார்த்திகா. கார்த்திகா? அஞ்சலி, அவன் போன் நம்பர் இருக்கா? அவன் போன் நம்பர் சொல்லு, நான் அவன்கிட்ட பேசணும். அவகிட்ட பேச போறீங்களா? ஆமா, நான் அவனுக்கு போன் பண்ணி இங்க வர வைக்கணும். ஏன்டா இப்படி விட்டுட்டு போனேன்னா அவனை கேட்கணும். நீ நம்பர் சொல்லுமா? ஹலோ, கார்த்திக் இருக்கானா? கார்த்திக் இல்ல, நான் அவங்க அப்பா பேசுறேன். நான் கார்த்திக் கிட்ட பேசணும். உங்க பையன் கிட்ட போன் கொடுங்க. அஞ்சலி விஷயமா பேசணும். கொடுங்க. அஞ்சலி யாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. அந்த பொண்ணுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மறுபடியும் இந்த மாதிரி போன் பண்ணி டார்ச்சர் பண்ணாதீங்க. வைங்க போன. ஹலோ, என்னாச்சு? என்ன சார் இது? அவன் அப்பா போன் எடுத்தாரு. பேசிட்டு இருக்கும்போதே போனை கட் பண்ணிட்டான்.
ராஸ்கல், எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பையன் தான் கேவலமானவன் நினைச்சேன், ஆனா அவன் அப்பங்காரன் இன்னும் கேவலமானவனா இருக்கான். செல்லம்மா, சார் கொடுங்க, நான் கொண்டு கொடுத்துட்றேன். லேட் ஆயிடுச்சு, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. இல்ல சார், நான் இங்க இருந்து அஞ்சலியை பாத்துக்கிறேன், நீங்க வேணா வீட்டுக்கு கிளம்புங்க. இல்ல செல்லம்மா, நான் ஃபோன் பண்ணதும் வந்துட்டீங்க. அஞ்சலியை பார்த்து ஆறுதலா பேசிட்டீங்க. அவ அம்மா கூட இதை செய்யல, நீங்க கிளம்புங்க. சார், அஞ்சலி கூட நீங்க இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து பார்த்து அவ அழுதுகிட்டு இருப்பா. அது மட்டும் இல்ல, இந்த நேரத்துல லேடிஸ் யாராவது கூட இருந்தா நல்லா இருக்கும். சரி, உங்க வீட்டுல உங்களை தேட போறாங்க. சார், நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த விஷயத்தை வேற யாருக்கும் சொல்ல வேண்டாம். இல்ல சார், நான் வேற மாதிரி சொல்லிக்கிறேன். நீங்க கிளம்புங்க. வீட்டுல உங்க மிஸ்ஸஸ் ரொம்ப டிஸ்டர்பா இருப்பாங்க. இந்த நேரத்துல நீங்க அவங்க பக்கத்துல இருக்கிறது தான் நல்லது. நான் அஞ்சலியை பார்த்து சொல்லிட்டு சரி சார். என்னப்பா வடமல, சித்தப்பா அந்த போன் பாருப்பா. செல்லம்மா வந்துட்டாளா? இன்னும் இல்ல. மணி என்ன? செல்லம்மா தான் ஃபோன் பண்றா. செல்லம்மா, அம்மா ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? கார்மெண்ட்ஸ்ல முக்கியமான வேலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். ஹாஸ்பிட்டல்லையா? என்ன செல்லம்மா? என்னம்மா ஆஸ்பத்திரிங்க? கொஞ்சம் இருங்க சித்தப்பா. ஹாஸ்பிட்டல்ல இருக்கேங்கிற, என்னாச்சு? உன் உடம்புக்கு ஏதாவது? எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. அப்புறம் ஏகே சார் பொண்ணுக்கு தான் உடம்பு சரியில்லை, அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காரு. நான் தான் இப்ப அந்த பொண்ணுக்கு துணையா இருக்க போறேன். உடம்பு சரியில்லைன்னா பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே? இல்ல, அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்ல, ஏதோ வைரல் ஃபீவர் மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். சரி, ஏகே சார் ஃபேமிலி அங்கதானே இருக்காங்க? அது எல்லாரும் பார்த்துட்டு போயிட்டாங்க. ஏகே சாரும் இப்ப கிளம்பிடுவாரு. என்னது? என்ன சொல்ற செல்லம்மா? நான் தான் எல்லாரையும் அனுப்பிச்சுட்டேன். என்ன செல்லம்மா நீ? சரி, உனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் வேணா என்ன பண்ணுவ? நான் வேணா இப்ப கிளம்பி வரட்டுமா? இல்ல வேணுங்க, நீங்க எதுக்கு இந்த நேரத்துல? எனக்கு ஒண்ணும் இங்க ஹெல்ப் தேவைப்படாது, நீங்க வீட்டுல இருங்க, நான் காலையில வந்துட்டேன். சரி, ஒருவேளை ஹெல்ப் தேவைப்பட்டா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் உடனே கிளம்பி வரேன். சரிங்க. எங்க மாமா சாப்பிட்டாரா? சாப்பிட்டாரு, படுத்துட்டு இருக்காரு. சரிங்க. சரி செல்லம்மா, ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு கூப்பிடு. நீயும் பத்திரமா இரு. சரிங்க, நான் காலையில வந்துட்டேன். சரி செல்லம்மா. ஏண்டாப்பா, என்னவா? என்ன ஆஸ்பத்திரி? அது ஏகே சாரோட பொண்ணுக்கு ஏதோ வைரல் ஃபீவரா? சரி, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. செல்லம்மா நைட் அங்கேயே துணையா இருக்குன்னு சொல்றான். ஏண்டா, அவளுக்கே ஒரு துணை வேணும், அவ போய் ஆஸ்பத்திரி இருந்தா எப்படிறா? ஏண்டா, நீ ஏன் சொல்லக்கூடாதா? நீ பாட்டுக்கு அங்கேயே இருன்ற. சொன்னேன் சித்தப்பா, கேட்டதானே, நான் என்ன பண்றது? தேவைன்னா வரன்னு கூட சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறா. இப்படிதான் யாரும் எந்த பேச்சும் கேட்கறது இல்ல. அப்புறம் பிரச்சனை வந்தா எல்லாரும் சேர்ந்து அவஸ்தைப்பட வேண்டியது. போ போ போ, போய் படு. போ, நீங்க படுங்க, நான் படுத்துக்கிறேன். போ. யோர்த்த எல்லாத்துக்கும் ஆமாமன் இருப்பான். சரி செல்லம்மா, அஞ்சலி கிட்ட சொல்லிட்டேன், பாத்துக்கங்க. சரி, வரேன். மேடம், இது half an hour கழிச்சு அவங்களுக்கு கொடுத்துருங்க. சரி. தூக்க மருந்து ஏதாவது கொடுக்கணுமா? வேண்டாம் மேடம், இதை கொடுத்தாலே தூங்கிடுவாங்க. நீங்க பக்கத்துல இருந்தே பாத்துக்கோங்க. சரி. அஞ்சலி, கொஞ்சம் குடி. வேண்டாம், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் கொடுக்குறேன், நீ சாப்பிடு. சாப்பிடு, குடி. இன்னும் கொஞ்சம்.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.